கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழா செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக இன்று ஸ்ரீ பிடாரியம்மன் திருத்தேர் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் தேரோட்டத்தில் வைத்தியலிங்கம் எம்பி, சங்கர் பாபு, ஜெயக்குமார் ரெட்டியார், அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவகிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தை திருமால், பிரம்மா, இந்திரன், சந்திரன், சூரியன் ஆகிய தேவர்களும், கௌதமர், மார்க்கண்டேயர், பராசரர் ஆகிய முனிவர்களும், நலன், பகிரதன், சம்புமாலி, சந்திரவர்மா ஆகிய மன்னர்களும் வழிபட்டுள்ளனர். இத்தலத்தில் குன்றுமுலை குமரிக்கு இருபுறமும் திருமகள், கலைமகள் வீட்டிலிருந்து பணி செய்ய ஸ்ரீ சங்கரபீடத்தின் மத்தியில் நின்று கடும் தவம் புரிந்து இறைவனின் வாம பாகத்தை பெற்று தனிக்கோவில் கொண்டுள்ளார். இத்தலத்தில் ஸ்ரீ ராகு பகவான் திருமண கோலத்தில் நாகவள்ளி, நாகக்கண்ணி என்ற இரு மனைவியருடன் மங்கள ராகுவாக அருள் பாலிக்கிறார். இவருக்கு பால் அபிஷேகம் செய்வித்தல் ராகு தோஷம் நீங்கும். இத்தலத்தில் ராகு பகவான் மகா சிவராத்திரி நன்னாளில் 2ஆம் காலத்தில் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க பெற்றார். இத்தகைய பெருமைமிகு தலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் நாளான இன்று உற்சவர் நாகநாத சுவாமி கிரிகுஜாம்பிகை சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக மாலை மாற்றும் நிகழ்வும் தொடர்ந்து நலுங்கை வைத்தலும் நடைபெற்ற பிறகு சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டி பூநூல் அணிவித்து சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து மந்திரங்கள் கூறி சீர்வரிசை தட்டுகளுடன் தேங்காய், பூ, பழங்கள், பலகாரங்களுடன் திருமாங்கல்யம் வைத்து பூஜித்து பெண் நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க உதிரி மலர்கள் தூவி திருமாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர ஆரத்தி செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட 100கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாள் 29ஆம் தேதி புஷ்ப மஞ்சள், 10ஆம் நாளான 30ஆம் தேதி சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் ஒரு சேர எழுந்தருள தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டுணை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 6ஆம் நாளில் நந்தி வாகனத்தில் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நந்தி வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாரதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோஷட உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நந்தி வாகனத்தில் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் கோவிலை உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் சுவாமிகள் முத்து பல்லக்கில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சுத்துக்குழி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்த கணபதி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 4 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.